தாழ்வன்னில்லா மறைதாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்பின் அரங்கருமோனி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே. இது ராமானுசனுற்றந்தாதியின் ஒரு பாசுரம். திருவரங்கத் தமுதனார் அருளி செய்தது. இதிலே அரங்கருமோலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவளான ஆண்டாள், அவளுடைய தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனி அப்படின்னு தெரிவிக்கிறார். கடந்த வாரம் திரு ஸ்ரீ அனந்தாழ்வான் அருளி செய்த கோதா சதுஸ்லோகி என்ற 4 ஸ்லோகத்திலே முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். இன்றைய தினம் 3வது வெள்ளிக்கிழமை ஆடி மாசத்திலே இன்று 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். மேலே ராமானுசனுற்றந்தாதி பாசுரத்திலே திருவரங்கநாதன் தன்னுடைய கிரீடத்திலே சாற்றிக் கொண்டுள்ள மாலையானது கோதனாச்சியார் சூடிக்களைந்த பெருமை படைத்தது. அப்பேற்பட்ட பெருமையுடைய நாச்சியாரின் தொல்லருளாலே, சூடிக் கொடுத்த நாச்சியாரின் தொல்லருளாலே வாழ்கின்ற வள்ளலான சகலத்தையும் துறந்த எதிராஜ சார்வபௌமரான இராமானுஜன் என்னும் மாமுனியே என்று சாதிக்கிறார் அமுதனார். இப்படி சகலத்தையும் துறந்த எதிசார்வ பௌமரான ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ ராமானுஜனை தமையனாக ஸ்லாகித்து கட்டி அணைத்துக் கொண்டாள். ஆக சகலத்தையும் துறந்தவருக்கு தங்கை என்ற உறவுமுறை தகுமா? ராமானுஜரை ஆண்டாள் தமையனாக ஏன் உகந்தாள்? தங்கையானவளுக்கு என்ன பெருமை, தமையனானவருக்கு என்ன பெருமை என்பதை அனந்தாழ்வானின் இந்த 2வது ஸ்லோகம் நன்றாக விளக்குகிறது. ஸ்லோகத்தை பார்ப்போம். மாதா சேத் துளசி பிதா எதிதவஹா ஸ்ரீ விஷ்ணுசித்தோ மகான் பிராதா சேத் யதிசேகரஹா பிரியதமஹா ஸ்ரீரங்கதாமாயதி ஞாதாரஸ்தன்யஸ் த்வதுகதிரசகா சன்யேன சம்வர்த்திதாக கோதாதேவி கதம் துவன்ய சுலபாக சாதாரணா ஸ்ரீரசி. இந்த ஸ்லோகத்தாலே கோதை நாச்சியாரது உறவு முறைகளை சொல்லி அவர்களின் பெருமைகளையும் கோதனாச்சியாரின் பிரபாவங்களையும் அத்துடன் சேர்த்து நாச்சியாரின் அசாதாரணமான எளிமையும் சௌலபியத்தையும் சொல்லி அனந்தாழ்வான் வியந்து பேசுகிறார். கோதாதேவி, கோதை பிராட்டியே. கோதை என்றாலே மாலை, பூமாலை, பாமாலை என்றுதான் அர்த்தம். கோதாதேவி தவ மாதா. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரிய பெருமாள் சன்னதிக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதிக்கும் இடையே உள்ள ஒரு துளசி நந்தவனத்திலே ஸ்ரீ கோதனாச்சியார் அயோருஜியாக ஸ்ரீ பூமி பிராட்டியின் அம்சமாக தோன்றினார் என்பது நாம் அறிவோம். ஆகையாலே உம்முடைய தாயானவள் துளசி என்று சாதிக்கிறார் அனந்தாழ்வான் சுவாமி. விவாக சமயத்திலே கன்னிகையை தானமாக கொடுக்கும் போது இருவருடைய குல கோத்திர தலைமுறைகளை எடுத்துரைப்பர் அங்கே இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி சுவாமி. அதே போன்று இங்கே நாச்சியாருடைய உறவு முறைகளை அனந்தாழ்வான் பேசுகிறார். நாச்சியாரின் தாயாரான துளசி மாதாவை பற்றி முதல் முன்னம் சாதிக்கிறார். துளசியை பற்றி ஸ்ரீ துளசி மகாத்மியத்திலே மிகவும் விரிவாக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. துளசி என்ற திருநாமத்துக்கு 38 சப்தங்கள் அதிலே கூறப்பட்டுள்ளது. அதுக்கு விரிவான அர்த்தமும் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அது இப்பொழுது நமக்கு பிரகிருதம் அன்று. மேலே தமிழிலே துளசி என்ற சொல்லுக்கு திருத்துழா என்றும் தந்துழா என்றும் தெய்வ தன்னந்துழா என்றும் சொல்லப்படுகிறது. முதலிலே துளசி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, துலாம் சாதிருஷ்யம் ஸ்யதி ஆசயதீதி சர்வோத்மவாத்தேவ சாதிருஷ்ய அபாவா தஸ்யாக தத் தத்துவம் அப்படின்னு சொல்றது. துலான்னா துல்லியமாக இருப்பது, துலாக்கோல், தோலா துலா தராசுன்னு வச்சுக்கலாம். சியதி, சியத்தினக்க இல்லாமல் ஆக்குகிறாள், தனக்கு சமமாக இன்னொன்றை இல்லாமல் ஆக்குகிறாள், தனக்கு நிகராக யாரும் இல்லை என்று தள்ளிவிடுகிறாள் அப்படின்னு தான் இந்த துளசி அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம். மேலே பிரம்ம வைவர்த்த புராணத்திலே நராகா நாரியஸ்ய தாம் திருஷ்டுவா துலாலாம் தாது அக்ஷமாகா தேனானாம் ச துளசீம் தாம் வதந்தி புராவிதா அப்படின்னு சாதிக்கிறது. இதுவும் அவளுடைய துளசியை இன்னொன்னுத்தால அளக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல வருது. இங்கே ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. நாரதர் ஒரு சமயம் ருக்மிணி தேவி கிட்டையும் சத்யபாமா கிட்டையும் கிருஷ்ணனுக்கு நிகரானவர் உண்டா அப்படின்னு கேட்கும்போது சத்யபாமா தானும் தன்னுடைய நகநட்டுக்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சு கிருஷ்ணனை ஒரு தட்டிலே வைக்கிறாள். இருந்தாலும் அது சமமாக இருக்கவில்லை. கிருஷ்ணன் உயர்வாகவே காணப்பட்டான்.
உடனே ருக்மிணி தேவி சத்யபாமாவை கீழே இறக்க விட்டு ஒரு துளசி தலத்தை எடுத்து கிருஷ்ணனுக்கு நேர் எதிர்த்தட்டிலே ஓடுகிறாள். அப்பொழுது இரண்டும் துல்லியமாக ஆகிவிடுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, துளசி தேவிக்கு நிகர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே அப்படின்னு தெரிய வருது. ஆக துளசி தேவியினுடைய பெருமை மகத்தானது அப்படின்னு இதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம், துளசியில இருக்கக்கூடிய தூன்றது எப்படி வரும்னா இத்து பிளஸ் ஊ தூ. இந்த இத்துல இத்துனாக்க மரணம் புரோக்தம் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஊ சேர்ந்ததுனாக்க மரணத்துடன் சேர்ந்தது அப்படின்னு வரும் தூக்கு. மிருத லசதி, அந்த லசின்னு இருக்கும் இல்லையோ, மிருத லசதி அப்படின்னா மரணம் அடைந்த போதும் ஒளிவிடுகிறாள், பெருமையுடன் ஒளிவிடுகிறாள் அப்படின்னு இதனால அர்த்தம் கிடைக்கிறது. இதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்மாழ்வாருடைய திருவிருத்தத்திலிருந்து ஒரு பாசுரத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீரான தெய்வ இது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தடையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே அப்படின்னு பார்க்கிறோம். இதுல பராங்குச நாயகிய ஒரு பெண் பிள்ளையாக வச்சுட்டு இந்த தாயானவள் சொல்றா, இவளுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் பிடிச்சுட்டு தெய்வ நன்னோய், இவரோட நோயை நீக்கிறதுக்கு ஏதாவது மாந்திரிகம் பண்ணணுமா தாயத்து கட்டணுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க தோழியானவள், இவளுக்கு பிடித்து கொண்டுள்ளது சாட்சாத் நாராயணன் எம்பெருமான் பரம்பொருள் தெய்வ நன்னோய், இந்த நோயை போய் நீங்க இப்படியெல்லாம் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு இவளை வீசுங்கோள். திருமாலனுடைய சம்பந்தப்பட்ட துளசி, அந்த துளசியினுடைய தாராயினும் இருக்கட்டும், அது தழையாயினும் இருக்கட்டும், தன் கொம்பதாயினும் இருக்கட்டும், இல்ல வேறாவும் இருக்கட்டும், கடைசி பட்சம் அதனுடைய மண் இருக்கொல்லியும் அதையாவது எடுத்துக்கொண்டு இவளுடைய திருமேனியை வீசுங்கோள், இவளுக்கு நோய் போய்விடும்னு சொல்ல வரா. இதுல இருந்து என்ன தெரியறதுனாக்கா, துளசிக்கு எப்பொழுதுமே பிரபாவம் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். அது துளசி புஷ்பமாக இருக்கும்போது மட்டுமல்லாமல், இலையாக இருக்கும்போது மட்டுமல்லாமல், அதனோட வேறாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும், அது மரணம் அடையும் போதும் ஒளி வீசும்னு சொல்றாரு இல்லையா அர்த்தம். அதுதான் இங்க சொல்ல வருது. துளசி எந்த விதத்துல இருந்தாலும், அது மக்கி இருந்தாலும் துளசிக்கு ஏற்றம் துளசி, அதனுடைய மகாத்மியத்தை பத்தி இந்த இடத்துல சொல்றார். ஆக இப்பேற்பட்ட பெருமையுடையவள் தவ மாதா, உன்னுடைய தாயார். ஆழ்வார்கள் தம் தம் பிரபந்தங்களிலே பல இடத்துல துளசியை எடுத்து ஆண்டிருக்கா. இதுல முதலாழ்வாரில் இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் தன்னுடைய 43வது பாசுரத்துல மனமாசு தீரும் மறுவினையும் சாரா தனமாயத்தானே கைகூடும் புனமேய பூந்துழாயான் அடிக்கே போதொடு நீரேந்தி தான் துழா நிற்பார் தமர்னு முதல்ல இருக்கக்கூடிய முதலாழ்வார், அவர்ல ஒரு பாசுரம் எடுத்துப்போம். அடுத்ததாக கடைசி ஆழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகம், அந்த திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரத்துல மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திறங்க மகரம் சேர் குழையும் காட்டி என் நலவும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை யாழும் கொண்டு பொன்னலந்த நருஞ்செருந்தி பொழியினூடே புனலரங்கம் ஊரென்று போயினாரே அப்படின்னு எடுத்து ஆண்டிருக்க. ஆக திருத்துழாயை பத்தி ஆழ்வார்கள் பல இடத்துல காமிச்சிருக்கா. ஆண்டாலே ஒரு பாசுரத்துல கார்கோடல் தூக்காள் கார்கடல் வண்ணனன் மேல் போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் எங்குத்தான் ஆர்கோனி நாம் பூசலிடுவது அணிதுழாய் தார்கோடும் நெஞ்சன் தன்னை படைக்க வல்லேன் அந்தோன்னு ஒரு இடத்துல ஆண்டாள் நாச்சியாரே சாதிக்கிறார். ஆக இப்படி இருக்கக்கூடிய துளசி தேவி தவ மாதா, உமக்கு தாயாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார் முதல். அடுத்ததாக பிதாயத்திவ ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகான், உம்முடைய பிதா பெரியாழ்வாரான ஸ்ரீ விஷ்ணு சித்தர் வேதாந்த அர்த்தங்களை பாண்டிய சபையிலே எடுத்து சொல்லி பரதத்துவ நிர்ணயம் பண்ணி அந்த சமயத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்க இந்த துஷ்ட தேசத்திலே துஷ்ட காலத்திலே எம்பெருமானுக்கு என் வருமோ என்று பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். முதல் முன்னம் போற்றி போற்றி என்று பல்லாண்டு தனக்கு என்ன வரும்னு பாராமல் அவனுக்கு என்ன வருமோன்னு பல்லாண்டு பாடினார் அல்லவா. அப்பேற்பட்ட பிராமணோத்தரமான பட்டர் பிரான் விஷ்ணு சித்தர், அவருடைய திருமகளார் தேவி, உமக்கு தகப்பனார் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் பெரியாழ்வார். இதுல எப்படி சீதையை பெற்றெடுத்த ஜனக மகாராஜன் சீதையை கொண்டாடினாரோ
அதே பெருமையை உடையவள், அதை விட மேலாக பெருமை உடையவள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சமயத்துல அபிமானத்தை எல்லாம் துறந்தவன் ஜனக மகாராஜன். அபிமானம் ஏதும் இல்லாதவன், என்னுடையது என்று எதையுமே அபிமானிக்க மாட்டானாம் ஜனக மகாராஜன். அவர் யாக்ஞவர்கத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் நித்தமும். அவருடன் சேர்ந்து பல ரிஷிகளும் காலக்ஷேபம் பண்ணுவார்களாம். ஒரு நாள் ஜனக மகாராஜன் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாயிடுது. அதனால யாக்ஞவர்கர் ஆரம்பிக்கல காலக்ஷேபத்தை. அப்போ மற்ற ரிஷிகள்லாம் என்ன நினைச்சாலும் ராஜா வந்தா தான் ஆரம்பிப்பார் போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இருந்தார். இதை தெரிஞ்சுன்னுட்ட யாக்ஞவர்கர் இவாளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தாமதமா வந்தார் ஜனக மகாராஜன். காலக்ஷேபம் ஆரம்பிச்சது, அன்னைக்கு முடிஞ்சுது. இன்னொரு சமயம் இதே மாதிரி காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்கும் போது மிதிலைய ஒரு மாயையால எரிகிற மாதிரி யாக்ஞவர்கர் பண்ணினார். இந்த மிதிலா தேசம் எரிஞ்சு போனதை கண்டு மற்ற ரிஷிகள்லாம் தன்னுடைய ஏதாவது போயிட போறதே கமண்டலமோ துளசி மாலையோ வஸ்திரமோன்னு ஓடினார்களாம். ஆனால் ஜனக மகாராஜன் தான் இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. இவெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டார் ரிஷிகள்லாம். அப்போ யாக்ஞவர்கர் ஜனக மகாராஜனை கேட்கிறார், இவ எல்லாரும் போய் ஓடினாலே மிதிலை எரிஞ்சுட்டுன்னு, ராஜ்யமே உமோதாச்சே, நீர் ஏன் போகலேன்னு. அதுக்கு ஜனக மகாராஜன் சாதித்தது, இவ்வளவு காலக்ஷேபம் தேவரையரிடத்தை கேட்டுண்டு இந்த தன தானியம் ராஜ்யம்னா அஸ்திரம்னு நான் தெரிஞ்சுக்கலன்னாக்க இந்த காலக்ஷேபம் பண்ணிட்டதே வீண் இல்லையா அப்படின்னு சொல்ல வரும்போது மற்ற ரிஷிகள்லாம் புரிஞ்சுண்டா. ஆஹா, ராஜ்யமே போனா கூட தன்னது இல்லைன்னு நினைச்சான ஜனக மகாராஜன். இது எதுக்கு சொல்றேன்னா, எதையுமே தன்னதுன்னு அபிமானிக்காதவன் ஜனக மகாராஜன். அப்படி இருக்கக்கூடிய ஜனக மகாராஜன் தன்னுடைய புத்திரியான சீதையை கன்னிகாதான சமயத்திலே ராமனை பார்த்து மே சுதா அப்படின்னு சொல்றான். என்னுடைய சீதை, என்னுடையன்னு அபிமானமே இல்லாத ஒருவன் சீதையை பார்த்து மே சுதான்னு சொல்றான். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யத்தின்னு ஜனக குலத்துக்கே விளக்கானவள் ஸ்ரீதேவி நாச்சியார். அதே போன்று இங்கே பெரியாழ்வாருடைய குமாரத்தி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் வேயர் பயந்த விளக்கு. இப்பேற்பட்ட பெரியாழ்வார் உமக்கு தகப்பனார். அடுத்தது உம்முடைய பிராத்தா தமையனார் யாருன்னு கேட்டாக்க யதிசேகரகா, யதி சார்வபௌமரான ராமானுஜர் உம்முடைய தமையனார். இது எப்படி பிற்பட்ட காலத்துல ஸ்ரீ ராமானுஜருடைய திருவதாரம், ஆழ்வாருடைய காலத்திலே திருவதாரம் பண்ணியவளாயிற்றே, ஆண்டாள் மூத்தவளாயிற்றே, ஆண்டாள் எப்படி ஸ்ரீ ராமானுஜரை தமையனாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமானார் திவ்யதேச யாத்திரையாக பல இடத்துக்கு சென்று மங்களாசாசனம் செய்யும் சமயத்திலே திருமாலிருஞ்சோழர் மலையிலே சுந்தரத்தோளுடையான் அழகருடைய ஆஸ்தானம், அந்த அழகருடைய ஆஸ்தானத்திலே மங்களாசாசனம் பண்ணுகிறார் ராமானுஜர். அப்படி பண்ற சமயத்துல அவருக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய நாச்சியார் திருமொழியிலே சிந்துரச் செம்படி போல் திருமாலின் சோலையெங்கும் இந்திர கோபங்களை எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டியன்னு மதுரக்குழன்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுடலில் நின்று உய்துங்களோன்ற பதிகத்துல நாறு நரும் புழல் மாலுடன் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணைவாய் நின்று பராக வைத்தேன், 100 தடா நிறைந்து அக்காரவடிகள் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்னு வந்துவை கொள்ளுங்களோ, இன்னு வந்தித்தனையும் முதுகையில் நான் 100,000 கொடுத்த பின்னுமாலும் செய்வன், தென்னல் மனம் கமலும் திருமாலனும் சோழ தன்னுள் நின்ற பிறான் அடியேன் மனத்தே நேர்படிலே என்ற பாசுரம் நிலவுக்கு வந்தது. உடனே எம்பெருமானார் 100 தடா அக்காரவடிகள் சமர்ப்பித்தாராம் அழகனுக்கு. இங்க மங்களாசாசனம் முடிஞ்ச பிறகு நேர சிவில்லிபுத்தூர் எழுந்தருளி அங்கே ஆண்டாள் நாச்சியாரை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக வடபெருங்கோயிலுடையானையும் பெரியாழ்வாரையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் மங்களாசனம் செய்வதற்காக எழுந்தருளினார் ஆண்டாள். அப்பொழுது ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அச்சா திருமேனியை குலைத்துக் கொண்டு ராமானுசரை நம் கோவில் அண்ணரோ என்று ஸ்லாகித்து அருளி செய்தார். ஆகையாலே ராமானுசரை தன்னுடைய தமையனாக தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாசுரங்களினாலே பாடியவற்றை நிறைவேற்றி கொடுத்தார் அல்லவா. ஒரு தங்கை ஆசைப்பட்டதை ஒரு தமையன் தானே செய்வார். அதே போன்று ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்பட்டதை தமையரான ஸ்ரீ ராமானுஜர் பண்ணியதாலே தலை கட்டி கொடுத்ததனாலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானாரை அண்ணன் கோயில் அண்ணன் என்று உகந்தார். அதேதான் இங்க சொல்லவரா இந்த ஸ்லோகத்தினாலே பிராத்தாச்சே யதிசேகரகா இது ஆயிடுச்சு, உமக்கு பிராத்தான்னு சொல்லி முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய பர்த்தாவை பத்தி சொல்லணும் இல்லையோ, பிரியதமகா ஸ்ரீ ரங்கதாமாயதி, உங்களுடைய கணவர் யாரு அப்படின்னாக்க உமக்கு அத்தியந்த பிரியமானவர் உம்முடைய பர்த்தாவான அரங்கத்தரவின் அணையா.
அவரை பத்தி ஆண்டாள் நாச்சியாரே பாசுரத்துல ஒங்கோதும் சூழ்ந்த போனியும் விண்ணுலகும் அங்கோதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்கச் செல்வனார் எங்கோல் விளையால் இடர்த்தீர்வராகாதேன்னு தன்னுடைய நாச்சியார் திருமொழியில தாமுகக்கும் பதிகத்துல சொல்றா. ஒங்கோதும் சூழ்ந்த போனியும் விண்ணுலகம், நித்திய உபூதி லீலாபூதியும் ரெண்டும் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு சோர்வும் இல்லாம ஆழ்கின்றானா. அப்பேற்பட்டவன் என்னுடைய பர்த்தா அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆக உன்னுடைய கணவனோ திருவரங்கத்தரவை நினையான், உன்னுடைய பர்த்தாவோ எதிசார்வபௌவரான ஸ்ரீ ராமானுஜர், உன்னுடைய தகப்பனாரோ பெரியாழ்வார் விஷ்ணு சித்தரான பட்டர்பிரான், உம்முடைய மாதாவோ தாயானவளோ ஸ்ரீ துளசி மாதா. சரி, இதெல்லாம் ஆச்சு. உம்முடைய தனையாக உமக்கு புத்திரர்கள் உண்டா ஆண்டாளுக்குன்னு கேட்டா உண்டே. ஞாதாரஸ்தனய தொதுகத்திர்ஸ்தரகா தன்யேன சம்மர்த்திதாக. உனக்கு குழந்தைகள் யாருன்னு கேட்டாக்க துவதுக்திசரசகா ரசம் நிறைந்த மதுரமான செவிக்கினிய செஞ்சொல்லான வேதத்தை புழிந்தெடுத்த சாரமான உன்னுடைய திருப்பாவை ஆகிய அமுதம், வேதத்துக்கு வித்துன்னு சொல்லக்கூடிய திருப்பாவை ஆகிற அமுதம். தன்யேன ஆழிசங்குத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த தடமுடைகள்னு சொல்லும்படியாக அவருடைய பெருகிய அமுத வெள்ளமாகிற வேதமனத்துக்கும் வித்தானவை இந்த திருப்பாவை. சம்வர்த்திதா, இந்த திருப்பாவை ஆகிற அமுத வெள்ளத்தை பருகி அத்தாலே ஞாதரகா தத்துவஹித புருஷார்த்தங்களை தெளிய அறிந்த பாகவதோத்தமர்களானவர்கள் உம்முடைய குழந்தைகள். கதம் தும் அந்நிய சுலபாகா சாதாரணா ஸ்ரீ அசி அப்படின்னு சொல்லி வியந்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மேலே சொன்ன அத்தனை பெருமைகளையும் கொண்ட நீர் உமது ஸ்ரீசுக்திகளின் ரசத்தை பருகி வளர்ந்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் எப்படி கிட்டி உயும்படியான சாதாரணமாக எளிய புகழாகிறீர் என்று புரியவில்லை, வியப்பாக உள்ளது. ஓத தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாதவானிடரே வையம் சுமப்பதும் அம்புன்னு சொல்றார். அப்படி உம்முடைய பாசுரத்தை அறியாதவர்களுக்கும் நீர் புகலிடமாக உள்ளீரே லோக மாதாவே, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு வியந்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் அனந்தாழ்வார். மாதா சேத் துளசி பிதா யதிதவஹா ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகானு பிராதா சேத் யதிசேகரஹா பிரியதமஹா ஸ்ரீரங்கதாமாயதி ஞாதாரஸ்தன்யாஸ் त्वदुगति सरहा तन्यनं संवर्तिताः கோதாதேவியும் கதம் மன்ய சுலபாக சாதாரணா ஸ்ரீரசி அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியறது. ஆக இதோட நம்ம 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். மேலே 3வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை என்று பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் பெருமானார் ஜிஎஸ் திருவடிகளே சரணம், ஸ்ரீ அனந்தாழ்வான் திருவடிகளே சரணம் என்று சொல்லி முடிக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.